ஹாய் காய்ஸ் நாடுகள் குருவட்டா போட்டு போகிற சுட்டி வீடியோடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இந்த ஜால்ராஜ்ய கதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த உலகுடைய தேவி மற்றும் அவருடைய இந்த படையினர குழு வந்து இந்த பன்னி பிரேசை தூக்கி வந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், பன்னி என்றால் கொஞ்சம் வெயில் அது இது வெக்கையான இடம் சொல்லி. அப்போ இந்த உணவுடைய தேவி அந்த தன்னுடைய அரண்மனையில் குழு கொண்டு இருந்தவன் திடீரென்று இப்போ வெயிலை கண்டோன்னு, ஆண்டவரே இப்படி ஒரு வெயிலான ஊருக்கா போகணும், இந்த ஜால் தேசத்தை நான் அடைகிற கிடையிலே எந்த உயிர் போடும் போல எனக்கு இருக்கிற பல்லக்கிலே என்றாலும் இப்படியான யோசனைகள். சரி, இப்போ மரத்தை தேடி ஓய்வு பெறவன்னு. சரி, இப்போ இவ கொண்டு வந்த மதிய நேர சாப்பாடு பழங்கள் அதுகள் இதுகள் சொல்லி இந்த நடந்து வருகின்ற பொழுது அவ்வப்பொழுது இந்த ஆக்கள் அரவமற்ற இடங்களில் குதிரையில் பயணிப்பதும் பிறகு அவ்வப்பொழுது இடக்கிற நடப்பதும் இப்படியே மாறி மாறி செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ இப்போ என்னென்னால் சரி, இந்த வன்னியின பிறப்பில் தற்பொழுது இப்போ இவர் அதுவரையும் வந்து விட்டார்கள். வந்தோடனே சரி, இப்போ இனிமேல் சாப்பிடணும், இப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லி இப்போ இவ யோசிச்சு என்றால் ஜாழ்ப்பாணம் இந்த பக்கத்தில் இருக்கும் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி இதான் அங்கே பெரிய ட்விஸ்டாக வைக்க போகிறது என்றால் மன்னன் பூடையவாகு தான் இந்த செண்பகர்கள் இந்த சிங்களத்தில் சப்பு மல்கு முறையில் இவர் குதிரை இருந்தபடியால் ஒரு காலை புறப்பட்டு பின்னேறம் போயிட்டார். என் குதிரை வந்து கிட்டத்தட்ட 60-70 வடிவத்தில் பரவக்கூடியது. இதை வச்சு கொண்டு இவை யோசித்தது கொஞ்சம் கிட்டத்தான் அப்படி அப்படி சொல்லி இப்போ இவைக்கு எவ்வளோ தூரம் மட்டும் சொல்லி தெரியும். முதலாக வருகிறேன். இப்போ பிரச்சனைடா குடிப்பதற்கு தண்ணி இல்லை, தண்ணி குடிச்சு தான் ஆகணும். சரி, அப்போ இந்த வன்னி நிலப்பிறப்போல் இந்த குளங்களுக்கு வந்து பிரசித்தி பெற்றிருந்த அங்கே இங்கேன்னு சொல்லி கொஞ்சம் குளங்கள் இருக்குது. பழைய காலத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இந்த போகின்ற வழியில் தங்களுக்கு தேவையான தண்ணீர்களை வந்து இந்த அறிவியல்கள்லாம் எடுப்ப வழக்கு அப்படி அது கரப்பி கொண்டு வாரான். அப்போ கிணறுகள் எங்கே இருக்கு கொண்டு பார்த்தால் ஒரு கிணறு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் ஒரு கிணறு இந்த புறாவு தான். இந்த கிணறுகளும் கொஞ்சம் கூடுதலாக வெட்ட வரும்னு சொல்லி இந்த அறிவு வந்து மக்களுக்கு வருகிறது. ஏன்னா தூர இடங்களுக்கு போய் வந்து தண்ணி எடுக்கல. அப்போ தண்ணி எங்கேயா எடுக்கிறதுக்காக சில உத்திகள் வைத்திருந்தார்கள். அப்போ முந்தி இந்த பாறைகள் குடம் இதெல்லாம் பாவிச்சிருந்த தண்ணி காவறதுன்னு சொல்லி அது கஷ்டப்பட்டு பெண்கள் விடிய காலவே தங்களது இடுப்புகளில் இந்த குடங்களை எடுத்துக்கொண்டு போய் அதுக்குரிய தண்ணியை எடுத்துக்கொண்டு சரி இப்போ இந்த தண்ணியை கொண்டு போனால் ஒரு நாள் 1.5 நாள் அப்படி போதுமாக இருந்த குடி தண்ணீர் வசதி. இப்போ இவ்வாறு பழைய காலத்தில் இந்த சிக்கல்களும் இருந்தன. இப்போ இருக்கிற வன்னியில் உழவு இருந்து ஆண்டவரே தரக்கு வேர்க்குது, ஆண்டவாயில் இந்த ஊர் அப்பா இந்த என்னது ஆளுக்கள் இந்த இவா இருக்கிற இந்த என்னது பல்லக்கில் சரி ஒருக்கா பார்க்குறேன். அப்பா ஜோதிச்சிருப்பா இவா உள்ளுக்கு இருக்க வேர்க்குது. அப்போ இந்த நடந்து இந்த தூக்கிக்கொண்டு வர சிவியர் அவர்களுக்கும் பழைய காலத்தில் வந்து பாதடிகள் இல்லை, இப்போ பெருங்காலானவை. அப்போ இவா தூக்குறாங்கன்னு சொல்லியே கிட்டத்தட்ட 8 பேர், நான் நினைக்கிற 4 பேர் எல்லாரும் 12 பேர் இருப்பார்கள். இது கொஞ்சம் இந்த சந்தோஷத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி இப்போ இதே ஒரு ஏதாவது இந்த அரசன் இதில் கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து 4 பேர் தூக்கி கொண்டு வருவார்கள். என்றால் பழைய காலத்தில் குதிரை வண்டி வகை கொடுத்து விடையில் அப்படி கொடுத்து விடுவதாக இருந்தால்
அரசரும் அதில் போகணும் என்றால் அரசருக்கு நிறைய வேலைகள் பழைய காலத்தில் இருக்கும். இது இந்த புலவர்கள் மற்ற எழுதுகிறவர்கள் அவனிவன் சில சில நூல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பிரதியாக்க வேலைகள் அவ்வப்பொழுது கொண்டு கொடுப்பது வழக்கு அப்போ பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லி அப்போ அரசருக்கு தன்னுடைய வேலைகள்னு சொல்லி காலை நேரத்தில் நிறைய வேலைகள்னு சொல்லி இருக்கும். இந்த அமைச்சரோட கதைச்சு மற்ற இந்த ஊர் அரச பிரதிநிதிகளோட கதைச்சு இப்போ அந்த அரச பிரதிநிதிகள் ஒரு பிரச்சனையில் கொண்டு வருவார்கள். தன்னுடைய ஊரில் இன்றைக்கு நெல் இல்லை, அது இல்லை, தானியம் இல்லை, இப்படியோ ஒன்று சொல்லி கொண்டு வருவார்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் தங்கள்கிட்ட இருப்பதை கொடுத்து தங்களால் இயல்பான உதவிகளும் அரசர்கள் அவ்வப்பொழுது செய்து உண்டு. அப்போ இப்போ வண்டி நிலப்பிறப்பில் வந்துட்டு சரி என்னடா வைக்கையாக கிடக்கு. அப்போ கேள்விப்படுது இவ்வளோ தூரம் இந்த யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொல்லி இந்த வீதியால் போய் கொண்டிருப்பார்கள் மக்கள். அப்போ இவ்வளோ தூரம் கிடக்கட்டுன்னு என்னது நீங்கள் யாழ் தேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ நடைபெறவாக போகிறீர்கள். இன்னும் ஒரு நாள் 1.5 நாட்கள் எடுக்கலாம். நீங்கள் இடக்கிட தங்கி ஆறுதலாக போடுகின்ற அவ்வளோ என்னது ஒரு நாள் ஆண்டவனே. அப்பா யோசிக்கிறார்கள் எவ்வளோ தூரம்னு சொல்லி பேசாமல் மாட்டு வண்டியை அரேஞ்ச் பண்ணி வந்திருக்கலாம்ன்ற மாதிரி இவர்கள் யோசிக்கிறார்கள். மாட்டு வண்டியில் முந்தி பழைய காலத்தில் 2 மாடு 4 பேர் 5 பேர் பெய் வர்ற படை வீரர் அதுக்கு நடந்து வரணும்னா இதான் எடுக்கும். அப்போ இவர்கள் எங்கேயாவது என்னது இதுக்குரிய சேவர்கள் பெறுவனும் சரி இவர்களுக்கு வேலை இப்போ சாப்பிட்ற பழங்கள் முந்தி என்னது கூடுதலாக இந்த என்னது வாழைப்பழம் அவர்கள் குடிக்கிறன்னு சொல்லி வேலையை ஒரு மூடி ஒன்று போட்டிருக்கும். கயிறு வேறு ஏதோ திரிச்செல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தண்ணியை கொண்டு வர்றது அந்த தண்ணி சரியாக ஒரு ஆளுக்கு தான் போதும். மிஞ்சி போனால் இப்போ இருக்கிற கொள்ளளை வந்து பார்த்தால் ஒரு 2-2.5 லிட்டர் அந்த அளவில் அவர் காவி கொண்டு வரலாம் அந்த குடுவைக்குள்ள. இப்போவே கூட தண்ணியும் அவ்வப்பொழுது குடிச்சு எல்லாம் முடிஞ்சுது. இப்போவே இந்த இடத்துல சரி கொஞ்சம் குளங்கள் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தண்ணி எடுக்கிற இடங்களை கொஞ்சம் இருக்கட்டு சொல்லி செலவு என்ன செய்யுது சரி வாங்க காட்டுறோம்னு சொல்லி அப்போ இவா தரக்கூடிய அந்த பாதுகாப்பட சரி. அப்போ அதில் கொஞ்சம் ஒரு 3-4 பேர் சரி இவர்கள் கொண்டு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாக்கள் இருப்பார்கள். அப்போ போட்டானுங்க இங்கே தண்ணி எடுத்து கொண்டு வருவோம்னு சொல்லி சரி. இது இவனோட தங்கள்கிட்ட கொஞ்சம் சில்லறைகள் வச்சுருக்கானுங்க சரி. அப்போ இவே தெரியா இந்த இடங்கள் எந்த நாணயம் வந்து பாவிப்புக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ புலனறுவைக்கு நினைக்கிறேன் புலனறுவை வேறு வந்து இந்த செய்தி நாணயம் பாவிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வேறு நாணயம் ஆனால் செய்தி நாணயம் சில நேரத்தில் பாவித்து கொள்ளலாம். புலனறுவையில் தான் இந்த செய்தி நாணயம் இந்த பாதுகாப்பு இந்த பாவனை இருந்தது. அப்போ இவர்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வேண்டும்னு சரி. இப்போ அதில் இப்போ இவே கூட அந்த போத்தல் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அவள் தான் இப்போ தண்ணி எடுக்கிற கரைச்சல். இப்போ அதில் தண்ணி எடுத்து கொண்டு வரணும்னு அந்த அவருக்கு இடியிலேட்ட மந்திரி ரேஞ்சில் இருக்கிறவரால் தான் தண்ணி கொண்டு வரல. வேறுக்கு உழவுடையது இது அடுத்த சிக்கல். அப்படி இல்லை என்றால் அந்த உழவுடைய தேவியினுடைய நெருங்கிய சொந்தக்காரர் அப்படி இருக்கவர் வந்து தண்ணி கொடுக்குற அந்த நபர் எது தண்ணி வாத்து இப்போ சரி. அப்போ அதில் பூரேபாவினுடைய ஏதோ தூரத்து உறவினரும் சரி. அப்போ இவ்வளவு என்ன செய்கிறாங்க தண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி போகிறார்கள். எங்கே இப்போ நிற்கிது தண்ணியில் பிறப்பு தண்ணி இந்த குளங்கள் இருக்கின்ற அந்த இது கரை தூரம் போகணும் சரி நிற்கிது.
கிணறுகள் இருக்குது. சரி, ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரப்பி போட்டார்கள். இப்போ யோசிச்சு போட்டால் எனக்கு நிறைய நேரம் கிடக்குது, தண்ணி தாகம் ஏற்பட்டால் மட்டும்தான் குடிக்கிறேன்னு சொல்லி. சரி, இப்போ இவன் கொஞ்சம் இந்த சேதுராடையங்கள் கொஞ்சம் வச்சிருக்கிறார்கள். இந்த அவருடைய படம் வந்து அடையக்கே சொல்லி கொஞ்சம் இந்த கரசூரிய சிங்கியாரியன் இந்தியா போட நேரம் நன்று இருந்தது. அப்போ இவளை கொஞ்சம் செய்தி நாணயங்களை வச்சுருந்தார்கள். சரி, இப்போ இந்த நாணயத்தை கொடுத்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து பழைய காலத்தில் ஒரு செய்தி நாணயம் ஒரு குறிப்பிட்ட இது பண்ணலாம். அப்போ இவர்கள்ட்டே வித்தியாசம் இருக்குண்டு. அப்போ இவே சாப்பிட வேண்டும், ஏதோ சாப்பிட்டு தான் ஆகும். அப்போ சரி, இப்போ பல வகையில் சாப்பிட்டு எப்படியோ போய் அடைய ஓடுது. இங்கே அதுக்கு பின்னாடி பேருக்கு சோறு அண்டை என்ன, கறி அண்டை என்ன, கிடக்கிற வடையண்டை என்ன, அங்கே போய் சேரும் பிறகு இவ்வாறான சாப்பாடுகள் பழைய காலத்தில் கொஞ்சம் எடுப்பது கஷ்டமாக தான் இருந்தது. சரி, அப்போ இந்த படவேல் சொல்கிற கொஞ்சம் செய்திராடையாக கிடக்குது. அப்போ இந்த காசுக்கு எங்களால் 7 பாடம் தான் வேண்டி கொண்டு வருகிறோம். சரி, அப்போ இந்த பூரேவாவினுடைய ஒரு சொந்தக்கார உறவினர் கூட தான் ஜெனிக்கிறார். அப்போ இவியல் போய் பிடிச்ச வாழைப்பழம் வேறு வேறு பழங்கள் எல்லாம் போட்டி கொண்டு வர்றாங்க. சரி, இப்போ பழைய காலத்தில் காவரை கட்டி சொல்லி இந்த பைகளுக்கு பதிலாக துணிதாக கொண்டு போவார்கள். இது ஏதாண்ட காவி கொண்டு வர்றதுக்கு. சரி, பழங்கள் கொண்டு வந்தாச்சு, தண்ணீரும் கொண்டு வந்தாச்சு. சரி, இப்போ நிற்கிற தண்ணீரை பிறப்பு நான் இந்த சிலங்களை என்னட்டு தான் பாடு கொண்டு சொல்லி இப்போ போரையோட படையும் என்றால் சரியாக வெயில் கூண்ட இடமாக இவர்கள் பழக்கம் பெருசாக இல்லை. இவர்கள் வந்த காட்டு வழியில் கொஞ்சம் கூடுதலான மரங்கள் இருந்தபடியால் அப்பாடா கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் ஏசி ஃபேன்கள் போட்டு விட்ட மாதிரி இது கொஞ்சம் ஒக்கியாக இருக்குது. இந்த வண்டியில் பிறப்பு இவர்களுக்கு வர கால் சுடுவது ஒன்றும் செய்யலாது. சரி, மரங்களுக்கு கொஞ்சம் நேரம் படிவாக இருந்து இனி ஒரு இப்போ எங்கட நேரத்துக்கு ஒரு 5 மணி பிறகு, சரி ஒரு 5 மணியில் 5 மணியில் வெயிலெல்லாம் குறைஞ்சி நடப்போம். இதுக்கு இப்போதைக்கு நடக்க வழிக்கிட்ட காலெல்லாம் என்னது வேறு லெவலுக்கு போயிடுவோன்னு சொல்லி இவரிடம் சரி ஒரு கால் உணவுடைய தேவையிட்டு ஒரு அனுமதி என்று பெறுவோம்னு சொல்லி என்றால் பிறகு காவி கொண்டு போகணும். இவன் சரியாக தானே சொல்லுவோம், தன்னை காவி அங்கே கொண்டு போய் விடணும். சரி நேரு அப்போ இதை வந்து படைஞ்சி உணவுடைய தேவையிட்ட சொன்னோன்னு சரி நாங்கள் பின்னர் ஓய்வெடுத்தே போகலாம். மரத்துக்குலேருந்து போகணும். இவன் குதிரை நிற்கிறார். இப்போ வெற வழியில் வேக்கியதாக நடந்தாலும்னு சொல்லி இவர்களும் வச்சிருக்கிறாள் கத்தி கேடு. அப்போவே தெரியும் ஒரு அரண்மனை சார்ந்த ஒரு குரூப் தான் இப்போ போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. பழைய கால இராணுவம் இவே தான். இந்த கேடியை பிடிச்ச ஈட்டி பிடிச்சா அவனுக்கு தான் பழைய காலத்தில் ஆடுவோம். சரி, எப்போ இவே